வாழ்க்கை திரும்ப கேட்குது, நீ என்னோடு மீண்டும் வாழ். இதில் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவராக நீங்கள் இருக்கலாம். என்னோடு உன் வாழ்க்கை வாழ் அப்படின்ற வாழ்க்கை உங்ககிட்ட சொல்லுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம எப்படி இதை சேஞ்ச் பண்ணோம், வாழ்க்கை எப்படி உங்ககிட்ட பேசுது, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை அது கூட நீங்கள் வாழ்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை துக்கமாக வாழ்கிறீங்களான்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை தான் உங்ககிட்ட ப்ராப்ளத்தை சொல்லுது. பட் ஆனால் அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களான்றது அது எதிர்பார்க்குது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் உங்கள் வாழ்க்கையை உங்ககிட்டே கேட்டுகிட்டே இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் ரியாக்ஷனாக மட்டும்தான் இந்த இடத்துல காட்டணும். மனசும் உங்ககிட்ட சொல்லும் அடிக்கடி, என்னை நல்லா பார்த்துக்கோ, என் கூட வாழ்ந்து காட்டு, நான் உனக்கு அதே மாதிரி நிம்மதியாக உன்னையும் வாழ வைக்கிறேன் அப்படின்றத மனசு உங்கள்கிட்ட டெய்லியும் சொல்லும், நைட் டைமில் சொல்லும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ உங்கள்கிட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் உங்கள் மைண்ட் ஏற்றுக்காது, நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டீங்க. இதுதான் உங்களோட டெய்லி லைஃப்பாக மாறி இருக்கும். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுனா, பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ரொம்ப முடியல, என் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் அப்படின்ற பலவிதமான கேள்விகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசு உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்கள் உங்களையே நீங்கள் குத்திக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இதில் இருந்து நீங்கள் மீண்டும் ஒரு நாள் நீங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ண தெரியணும். அந்த லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நிம்மதியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும், உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும். உங்கள் மனசு சொல்கிறதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க, நீங்கள் சொன்னால் உங்கள் மனசு ரியாக்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே கொலாபரேட் ஆகிறப்போ நீங்கள் சந்தோஷமாக மலருவீங்க. இதுதான் ரியல் லைஃப் மேப். உங்களோட பிரெயினில் ப்ளூ பிரிண்ட்டாக கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் அது உடைகிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை உருவாகுது. அது எப்படின்னா, இது பயாலஜிக்கல் ரீசனாக சொல்லுவாங்க. நீங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருப்பீங்க, அன்றாட வாழ்க்கை முறைகள், அதே பர்சன், நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டி, இது எல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக உங்களோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க 1 இயரோ 2 இயரோ. அந்த மேப்புக்காக தான் உங்களோட வாழ்க்கையே நடக்கும். பட் ஆனால் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வேற விதமான ஒரு மேப் உங்கள் மைண்டில் ப்ளூ பிரிண்ட் உருவாகும். ஸோ அது உருவாகிறப்ப தான் அந்த பிரிண்ட்டுக்கும் இப்போ நீங்கள் உருவாக்குற பிரிண்ட்டுக்கும் ரெண்டுக்குமே பயங்கரமாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு பெயினாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா அந்த வாழ்க்கை முறையை வாழ்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு இல்லை உங்கள் பிரெயினுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டு இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனைன்ற பிரிஞ்சு நீங்கள் வாழ்கிறப்போ அதுக்கு வர சூழ்நிலைகள், அது வர மக்கள், அதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அது உங்கள் பிரெயினில் ப்ளூ பிரிண்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். அது எப்படின்னா, வாழ்க்கையே எனக்கு விளந்துட்டேன், என்னால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்ற அந்த பெயின் ரியாக்ஷனாக உங்ககிட்ட கன்வெர்ட் ஆகும். அந்த பெயின் உங்கள் பாடியில் கிடையாது, உங்கள் பிரெயினில். ஸோ பிரெயினுக்கு உண்டான பெயினை நீங்கள் போக்குறதுன்னு அவ்வளோ ஈஸியான மேட்டர் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்கான மேட்டர். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் ரீசெட் வேணும். இந்த இடத்துல நீங்கள் லைஃப் ரீசெட்டை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் அந்த ட்ராவல் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட பழைய பேலன்ஸில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கும் உண்டான ஐடென்டிஃபை நீங்கள் மிரர் மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். ஸோ அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஒரு உங்களோட ஃபேஸில் ஏதாவது ஒன்று பட்டிருந்தாலோ, இல்லை கண்ணில் தூசி பட்டிருந்தாலோ, அது மிரர் முன்னாடி போனீங்கன்னா அது ஆப்போசிட் உங்களை ரிஃப்ளெக்ஷன் காட்டுதோ, அந்த மாதிரி உங்களோட இந்த லைஃப் ரீசெட் உங்களுக்கு முன்னாடி மிரராக காட்டும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் பிரெயின்ல இருந்து, உங்கள் உடம்புல இருந்து, உங்கள் அன்றாட வாழ்க்கை முறைகள் இதுலேருந்து வெளியில் எடுத்துட்டீங்கன்னா, புதுசு என்ன தேவையோ அதை இன்பிளிட்டாக உள்ள வச்சுட்டீங்க அப்போ ஸ்ட்ரக்சர்மாவும் இந்த பிரெயினோட ப்ளூ பிரிண்ட் மாறிடும். ஸோ இதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணணும், இதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் சயின்டிஃபிக்ஸ் சொல்கிறாங்க, இதுதான் லைஃப் ரீசெட். சப்போஸ் இந்த லைஃப் ரீசெட் உங்ககிட்ட இல்லைன்னா, நான் ரொம்ப தோத்துட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் எப்படி வாழ்றேன்னு அந்த பயம் உங்களுக்குள்ள உருவாகும். நம்ம வாழ்க்கையை நம்மளால எடுக்க போக முடியுமான்றது அந்த மேப்பு, அந்த கிளியரன்ஸ் உங்ககிட்ட கிடைக்காது. யாருக்கிட்ட அது அடிக்கடி போய் ஹெல்ப் கேட்க போவீங்க. பட் ஆனால் ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் வரும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம கேட்கலாமா வேண்டான்றது உங்களுக்குள்ளேயே பலவிதமான கொஸ்டின்ஸ் முன் வச்சு நீங்களே அந்த கொஸ்டின் மூலிமா அந்த ஆன்சர் கிடைக்கும், நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் லைஃப் ரீசெட்டை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் தான் அந்த கோலுக்காக உங்களை அடாப்ட் பண்ணணும்.
இதுக்கு நீங்கள் சில சொல்யூஷன்ஸ் மெத்தட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் இந்த இடத்துல ரீசெட் ஆகும். மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. அப்போ உங்களோட மைண்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் மைண்டுக்காக உங்கள் கோலை செட் பண்ணுங்கள், உங்கள் மைண்டுக்காக உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ மைண்டு சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து கேட்கும், அதை கன்வே பண்ணும். நான் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுன்றது ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. ஏன்னா ஸ்ட்ராங் ஆகிறதுன்றது வந்து உங்கள் மைண்டு கேட்காது. அது பெயின்லேருந்து நான் ரிலீஃப் ஆகணும், என்னை நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மைண்ட் வந்து தயாராகும். ஏன்னா ஸ்ட்ராங் ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா உங்களோட சூழ்நிலைகள், அன்றாடம் நீங்கள் உங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் 1 செகண்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி உங்கள் மைண்டில் வந்து முன்னாடி நின்றும். அப்போது உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும்னு நீங்கள் நினச்சி ப்ரெஷர் போட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்டரியாக உங்கள்கிட்ட செட் ஆகாது. ஸோ நான் மாற போகிறேன்ற சொன்னீங்கன்னா உங்கள் பாடியை தாண்டி, உங்களை தாண்டி உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான சூழ்நிலைகளை தான் மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான மாறணுன்றது அந்த ப்ரெஷர் இனிமேல் வேண்டாம். உங்களோட ஹோல் லைஃப்பையும் நான் சேஞ்ச் பண்ணுன்றது முயற்சி பண்ணாதீங்க. இது என்னடா இவங்க எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க நீங்கள் நினைக்க வேணாம். நான் ரியாலிட்டியை சொல்கிறேன். இதனோட சயின்ஸ் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இதுக்காக நீங்கள் அடாப்ட் பண்ணிய இதில் இருக்கிற ரிசல்ட் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். என் லைஃப் மாறணுன்ற ப்ரெஷர் போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், சேஞ்ச் பண்ணணுன்ட்டு நீங்கள் ரொம்ப துடிச்சிங்கன்னா அது ஒரே நாளில் மாறாது. அது மாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட உங்கள் மைண்டில் இடம் கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் ஃபுல்லாக உங்களை வந்து பிரச்சனைகளால் உங்களுக்கு எல்லாமே ஆக்குபை பண்ணிடுச்சு. அதை ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நீங்கள் போக்கணும் அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளை வெளியில் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப்பை முன்னேறணுன்றதுக்காக நீங்கள் கொடுக்குற ஒரு பாசிட்டிவான இன்புட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அக்செப்ட் பண்ணும், அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லைஃப் டோட்டலாக ஹோல் லைஃப்பும் மாறணுன்ற ப்ரெஷர் போடாதீங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் எடுக்க முடியும். அந்த ஸ்டெப்ஸு தான் ஒரு காலகட்டத்தில் பெரிய ஒரு மாற்றமாக உருமாறி உங்களோட ஹோல் லைஃப்பையும் நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபாக மாறி இருக்கும். சில பேர், நிறைய பேர் தன்னை செல்ஃபாக ஹீல் பண்ணிக்கலாம், நமக்கு நாமே மோட்டிவேட் ஆகிக்கலான்னு நீங்கள் தோணும். அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு 0% தான். ஏன்னா உங்களை நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிரச்சனைகள் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைகள் உங்களோட பிரெயினில் இருக்குது. அந்த வேவ்லென்த் உங்களுக்குள்ளே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னதான் நீங்கள் தனியாக நீங்கள் மோட்டிவேட் உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து ஒரு மோட்டிவேஷனில் நீங்கள் கேட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் நினைச்சாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒர்க் ஆகிறது 100% ஒர்க் ஆகுது. அது வந்து ஒரு 10% தான் உங்கள் லைஃப்க்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் அது உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ஸாக வராது. ஒரு 10 days ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை 1 month பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துக்குவீங்க. உங்கள் பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் மறுபடியும் பழைய இதுலேயே வந்து ப்ராப்ளத்தில் வந்து மோல்டாகி உள்ளே உட்காந்துக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் அதுக்காக தான் ட்ராவல் பண்ணுவீங்க. அதுக்காக நீங்கள் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரு தனியாக உங்கள் பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு பர்சன்கிட்டையும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லி அதை ஃபாலோ பண்ணுற மைண்ட் செட்டு தான் உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களை அனுமதிக்குமோ தவிர உங்களையே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா முடியும். ஆனால் 10% மட்டும்தான். கோச்சிங் எடுத்த கிளைண்ட்டு ரொம்ப நாளாக அவரோட ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து தனியாக நான் போராடிட்டு இருக்கேன். நான் என்னையவே நான் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்ப்பேன், அதுக்கு அந்த கோட்ஸ் எல்லாம் படிப்பேன், என்னை நானே டெய்லி ஹீல் பண்ணிக்குவேன், ஆனால் என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே வாழ்ந்துட்டார். பட் ஆனால் அந்த பெயின் என்னாச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் 100% ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பெயின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரே மோட்டிவேட் பண்ணி அவருக்குள்ளேயே சொல்லி அது நடந்தது. பட் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட ரிசல்ட் வந்து அவர் எதிர்பார்த்த ஸ்பீடில் அது நடக்கலை. ஸோ அவராக நினைச்ச அந்த மோட்டிவேஷன் ஃபுல்லாகவே 0% அடிமட்டமாக வந்து நின்றுச்சு. அப்போ தான் யோசிச்சார், ஸோ நமக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, சேஞ்ச் பண்ணணுன்ற அந்த எபிலிட்டியும் இருக்குது, அது ஆர்வமும் அவங்ககிட்ட இருக்குது. பட் ஆனால்
அவர் பண்ண ஒரே விஷயம், தனக்குள்ளேயே பிரச்சனைகளுக்குள்ளேயே 100% நடந்த அந்த சூழ்நிலைக்குள்ள ஒரு 10% மோட்டிவேஷன் உள்ள வச்சாருனாலும் அதுல 90% பிரச்சனைகள் தான் இருக்கு. அப்ப 10% தான் அவர் டெய்லி கொடுத்த அவருக்கே கொடுத்த மோட்டிவேஷன் உள்ள இருக்கு. அப்போ எது இதுல ஹையா இருக்குன்றது நீங்களே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த நிலைமையில அவங்க என்கிட்ட கோச்சிங் எடுத்துட்டாங்க. அப்பதான் சொன்னேன், நீங்க விருப்பப்படுறதை விட வாழ்க்கை மீண்டும் என்னோடு வாழணும், உங்க வாழ்க்கை உங்ககிட்ட சொல்லுது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் சொல்ற வேர்டிங்லாம் எப்பயுமே ரியாலிட்டியா இருக்கும். அப்போ அவருக்கு புரியல. ஏன்னா எல்லா வீடியோவிலும் இதுதான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் சொல்லுவேன், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரியாலிட்டி புரிய வைப்பேன். அந்த ஸ்பாட்ல எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. அப்போ என்கிட்ட கேட்குறாங்க அவங்க, என் வாழ்க்கையை நான் தானே வாழணும், வேற எப்படி யார் வாழ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், உங்க வாழ்க்கை நீங்க தான் வாழணும், உங்க வாழ்க்கை உங்ககிட்ட வாழணும்ன்றது சொல்லுது. அதுக்காக நீங்க ரெடி ஆகுங்க, அதுதான் உங்ககிட்ட பிரச்சனை. ஏன்னா 10% மட்டும்தான் நீங்க அந்த வாழ்க்கைக்கு கொடுத்தீங்க. அந்த வாழ்க்கை உங்ககிட்ட 100% எதிர்பார்க்குது, அதுக்காக அது துடிக்குது, அதுக்காக அது ஏங்குது. ஏன்னா அந்த உயிர் வாழணும்ன்றது அந்த கோலுக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. உங்களோட அன்றாட வாழ்க்கையும் உங்களோட சூழ்நிலையும் நீங்களே உங்க வாழ்க்கை கிட்ட கொடுக்கல. மீண்டும் அது சக்சஸ் பண்றதுக்கு அது ரொம்ப போராடிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ வாழ்க்கையே என்கிட்ட பேசியிருக்கா சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் புரிஞ்சது, ஓ வாழ்க்கைக்காக நான் மாறணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கை என்கிட்ட இன்டிமேட் பண்ணுன்றது அந்த சொல்யூஷன், அந்த விஷன் அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. ஸோ இதுக்காக சில மெத்தட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லி அவங்கள டியூன் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ அவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக இருக்கு. இப்போ அவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். இல்லை, நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன், பட் ஆனால் என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழணும் அப்படின்றதுக்காக சொன்னாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அது உங்களோட சாய்ஸ். நீங்க உங்க வாழ்க்கை கூட வாழுங்க, உங்க வாழ்க்கை உங்க கூட வாழட்டும். அதை தான் உங்க வாழ்க்கை எதிர்பார்க்குது, அதை தான் கேட்குது. அதுக்காக உங்களை சேஞ்ச் பண்ணுங்க, லைஃப்பை ரீசெட் பண்ணுங்க அப்படின்னு அதுக்காக அவர் ட்ரெயின் பண்ணிட்டு அவரோட வாழ்க்கை இப்போ 100% மாறிடுச்சு. இப்போ நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்களும் உங்க வாழ்க்கை உங்களை தேடுது, உங்ககிட்ட கேட்குது. அந்த தெளிவு இப்போ உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். என்னால இனிமே யாரையும் நம்ப முடியாது, எப்படி நான் நம்புறதுன்றத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்த பிலீஃப் சிஸ்டம், இதெல்லாம் நம்பக்கூடிய செயலே கிடையாது. ஏன்னா இது பூமி, இது மக்கள், இங்க செயல் இருக்கு, இங்க சமுதாயம் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. நம்பிக்கைன்றது உங்களுக்கு உள்ளதாங்க இருக்கு. அது உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ். அதை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. உங்க லைஃப் பிலீஃப் சிஸ்டத்தை மாத்துங்க. உங்க லைஃபுக்கும் உண்டான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருந்து விலகிடும். பெயின் என்கிட்ட இருந்து முழுசா போகாது அப்படின்றத மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ரியல் என்ன தெரியுங்களா? பெயின் போகாது. நீங்க பெயினை பிடிச்சி வச்சிருக்கீங்க. அது நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தலைவலி தான். பெயினை நீங்க உங்களோட ஈகோனால வச்சிருக்கலாம், உங்களோட பிடிவாதத்துல வச்சிருந்துருக்கலாம், இல்லை நானே வாழ்ந்துக்கிறேன்ற அந்த சுய கட்டுப்பாட்டில் இருந்துக்கலாம். இது எல்லாமே பெயின் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பெயினை ஃபர்ஸ்ட் போக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா லைஃப் ரீசெட் தேவை. உங்க வாழ்க்கை உங்க கூட தான் இருக்கு. நீங்க திரும்ப அதை வாழ்றதுக்காக நீங்க ஸ்டெப் எடுங்க. ஏன்னா இது எல்லாமே பிரச்சனைகளோ இல்லை சூழ்நிலைகளோ உங்கள் லைஃப்பை டிசைன் பண்ணலை. அது உங்கள் லைஃப்க்கு ஒன் ஆஃப் த பார்ட். அது வெளியிலேருந்து வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான். அந்த சூழ்நிலைகளை மாற்றினீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நிறைய பேர் இப்போ நினைக்கலாம், சொல்கிறது ஈஸி, அதை அனுபவிக்கிற அந்த அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது. ஆமாங்க, உண்மை அதுதான். நீங்களே சொல்லிட்டீங்க.
அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு நான் அதை தான் சொல்கிறேன். அனுபவிச்சிட்டிங்க, மறுபடியும் ஏங்க டெய்லி அதையே அனுபவிக்கிறீங்க? இல்லை மந்த்லி ஏங்க அதையே அனுபவிக்கிறீங்க? அந்த பெயினை நினச்சி நீங்களே ஏங்க உங்களுக்குள்ளேயே டியூன் பண்ணி அந்த பெயின்லேயே வாழ்கிறீங்க? அதுலேருந்து அதுக்குண்டான ரிசல்ட்டுக்காக தான் நான் இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து வெளியில் வாங்க. அதுக்காக தான் இந்த லைஃப் ரீசெட். 7 வீக் போதும் உங்கள் லைஃப்பை ஈஸியாக ரீசெட் பண்ணிடலாம். வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்க உங்க வாழ்க்கைக்கு கூட போங்க, வாழ்க்கை உங்க கூட வரும். உங்க வாழ்க்கையோட இந்த ஒரு லைன் ஏதாவது உங்க மனசை டச் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க. நான் தனியாக தான் இருக்கேன்னு உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். Life reset now.